சாலை விதிகளை மதிப்போம். போக்குவரத்து சின்னங்களை சரியாக பின்பற்றுவோம். விபத்துக்கள் இல்லாத சாலைகளை உருவாக்குவோம். Respect the rules of the road. Follow traffic signs properly. Let's create accident-free roads. இன்றைக்கி வீடியோவிலிங்க ஃப்ரீ லெஃப்ட் அப்படின்னா என்ன, இது வரைக்கும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அப்படி நம்ம சரியாக யூஸ் பண்ணாதனால என்னென்ன பிரச்சனைலாம் வந்துட்டுருக்குது, அப்புறம் அதை எப்படி சரியாக யூஸ் பண்ணோன்னா அப்படி நம்ம சரியாக யூஸ் பண்ணோம்னா என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாங்க. சரிங்களா? சரிங்க, இப்போது நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ ஒரு ரோடில் போயிட்டுருக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு இடத்துல 4 ரோடு சிக்னல் ஜங்ஷன் ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் போகும்போதுங்க கரெக்டாக ரெட் சிக்னல் வந்து நிற்க வேண்டியதாக போயிடுதுங்க. அப்போ அந்த இடத்துல க்ரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல இருந்து ரைட்டில் கட் ஆகி போகிறவங்களும் இருப்பாங்க, லெஃப்ட்டில் போகிறவங்களும் இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி சிக்னல் போய் நிற்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டு போகணுன்னாலும் சரிங்க, இல்லை லெஃப்ட்டு போகணுன்னாலும் சரிங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக எங்கே எதில் போகணுன்னாலும் ஏதோ ஒரு லேன், இப்போ 2 லேன் இருந்தாலும் சரி 3 லேன் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு லேனில் போய் வைத்து நின்றுக்கிறோமுங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம எல்லோரும் அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. யாரோ ஒரு சிலர் அதை கரெக்டாக பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நான் வந்து தப்பாக பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிங்க. ஒரு சிலர் அதை கரெக்டாக பண்ணுறோம், இருந்தாலும் நிறையா பெரும்பாலானவங்க வந்து இதைத்தான் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு 2D அனிமேஷன் ஒன்று ஆட்டுறேன் பாருங்கள், அது கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு அனிமேஷன் ரெடி பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அனிமேஷன் வீடியோவிலிங்க ABCD 4 சைடு சிக்னல் சைடு இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ சைடில் எல்லோ சிக்னல் விழுந்து க்ரீன் விழுந்துருச்சுங்க. இப்போ காரு எல்லாமே வந்து மூவ் ஆகி அதாவது லேனில் போகுது. இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், ஒவ்வொரு சைட்லேயும் வந்து அதுக்கு க்ரீன் சிக்னல் விழுந்ததையும் அந்தந்த வண்டிகள்லாம் போகும் பாருங்க. இப்போ க்ரீன் விழுந்துருச்சுங்க. இப்போ வந்து அதே மாதிரி அந்த ப்ளூ கார் ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு, அந்த ரெட் கார் வந்து லெஃப்ட்டு போயிடுச்சு. இப்போ எல்லோ சிக்னல் விழுந்து அதுக்கப்புறம் தான் ரெட் விழுகுதுங்க. இப்போ அதே மாதிரி அங்கே ரெட் விழுந்து இங்கே சியில் வந்து எல்லோ விழுந்து க்ரீன் விழுகுதுங்க. எப்போவுமே வந்து எந்த ரெட் விழுந்தாலும் க்ரீன் விழுந்தாலும் எது விழுந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லோ விழுந்து தான் அடுத்த சிக்னல் விழுகுங்க. எல்லோ எதுக்காக விழுகிறது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த சிக்னல் மாறப்போகுது கவனிங்க அப்படிங்கிறதுக்காக, கவனி அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கறது தான் எல்லோ கலர் சிக்னல். சரிங்களா? இப்போ வந்து எல்லா வண்டியுமே பாஸ் ஆகி எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்க இல்லைங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூட்லேயுமே அந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டியும் வந்து டச் பண்ணாமல் அதுவாக அதோட சைடில் அப்படியே கட் ஆகி லெஃப்ட்டில் போயிடுச்சு இல்லைங்களா? அந்த 2வது லேன், அதாவது ரைட் சைடு லேனில் இருக்கிற வண்டிக்கு தான் பார்த்திங்கன்னா சிக்னலோட ஜங்ஷன் சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணி அடுத்த ரூட்டுக்கு போகிற மாதிரி மாறி மாறி போச்சு. சரிங்களா? இதில் வந்து இப்போ இந்த ரெட் கலர் கார் வந்து வேறு ஏதாவது வண்டியை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஜங்ஷனில் வந்து இப்போ சிக்னல் இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த சிக்னலே இல்லாமல் சும்மா ஓப்பனாக இருக்குதுன்னு வைங்க, எல்லா வண்டியும் அது பாட்டுக்கு போகலாம் வரலாம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துங்க இந்த ரெட் கலர் கார் போகுது அப்படின்னா ஏதாவது வண்டி வந்து பிளாக் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏ சைடில் இருக்கிற ரெட் கார் வந்து டேர்ன் ஆகி லெஃப்ட் சைடில் போகுது, அதாவது பி சைடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டியிலேருந்து பி சைடுக்கு போகிற வண்டி எதையாவது பிளாக் பண்ணுமா? பண்ணாது இல்லைங்களா? அதே மாதிரி சியிலேருந்து பி சைடு போகிற வண்டி ஏதாவது பிளாக் பண்ணுமா? பண்ணாது இல்லைங்களா? ஏன் பண்ணாது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். சி சைடில் செகண்ட் லேன்லேருந்து இப்போ ரைட்டு கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பி சைடில் அந்த உள்ளே போகிற இதில் வந்து 2வது லேனில் தான் அந்த வெஹிக்கிள் போகும். இப்போ ஃபஸ்ட் லேன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஏ சைடோட வண்டி போகிறதுக்கான லெஃப்ட் டேர்னுக்கு வந்து அந்த அந்த லேன் இருக்குது இல்லைங்களா? அதனால பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட்டில் கார்னர்லேருந்து லெஃப்ட் சைடு கட் ஆகிற வண்டிக்கு வந்து எந்த வண்டியுமே வந்து பிளாக் பண்ணாமல் ஃப்ரீயாக போகுது. அதே மாதிரி இப்போ நான் ஏ சைடு சொன்ன மாதிரியே BCD 4 சைடு யோசிச்சு பாருங்கள். 4 சைடுமே அந்த லெஃப்ட் கார்னர்லேருந்து லெஃப்ட் கட் ஆகிற வண்டி எந்த வண்டியையும் டிஸ்டர்பே பண்ணாதுங்க. அதே மாதிரி அடுத்தது பார்ப்போங்க. 2வது லேன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2வது லேனில் வந்து இப்போ எல்லோ கலர் காரை எடுத்துக்கும். அது வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக சி சைடோ டி சைடோ போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது 2வது லேனில் நிற்குது. இப்போ அது வந்து சி சைடோ டி சைடோ போகுது அப்படின்னவங்க அந்த சிக்னலோட சென்டர் ஜங்ஷனை கிராஸ் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிள் டி போகுதுன்னே வைங்க. இப்போ அது டேர்ன் ஆகி போயிட்டுருக்கும்போது டி சைடில் இருந்து பி சைடுக்கு வந்து ஒரு அந்த ப்ளூ கலர் கார் வந்து மூவ் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க.
இந்த 2 வண்டி ஒரு இடத்துல மீட் ஆகும் இல்லைங்களா? ஓகே, அப்போ இது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதே மாதிரி அதே டைமில் அந்த டி சைட்லேருந்தே ரைட்டே போனாலும் அது மீட் ஆகி தான் ஆகும் இல்லைங்களா? ஏலேருந்து வர்ற வண்டியும் டியிலேருந்து வர்ற வண்டி மீட் ஆகிரும். பி சைடில் இருந்து ஏ சைடுக்கு ஒரு வண்டி வருதுன்னு வைங்க, அப்போவும் மீட் ஆகும். சி சைடில் இருந்து பிக்கு போனாலும் அந்த ஏ சைட்லேருந்து வர்ற வண்டி கூட மீட் ஆகும். அதே மாதிரி சியிலேருந்து ஏ சைடுக்கு போனாலும் ஒரு இடத்துல மீட் ஆகும். அப்போ இதே மாதிரி பாருங்கள், பி சைடாகட்டும், சி சைடாகட்டும், டி சைடாகட்டும், அந்த மற்ற எல்லா சைடில் இருந்து வந்தாலும் அந்த செகண்ட் லைனில் இருந்து ரைட்டு கட் ஆகிறதோ ஸ்ட்ரைட்டுக்கு போகிறதோ ஏதோ ஒரு வண்டியில் மீட் ஆகி தான் போகிற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து நான் சொல்கிறது சிக்னல் இல்லாமல் ஓப்பனாக இருக்கிற ஒரு 4-வே ஜங்ஷன் இல்லை, சரிங்களா? எல்லா வண்டியும் ஒன்றா போய் முட்டி மோதி நின்றுக்கிற மாதிரி ஆகி போயிடும் இல்லைங்களா? அதுக்காக தானுங்க அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கும் ரைட்டு கட் ஆகிறதுக்கும் வந்து நீங்கள் நின்றுங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? லெஃப்ட்டில் போகிற வண்டி எந்த வண்டி டிஸ்டர்ப் பண்ணல, அதனால அவங்கள வந்து நீங்கள் என்ன வேணாலும் போய்க்குங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அதுதானுங்க ஃப்ரீ லெஃப்ட், சரிங்களா? இப்போ புரியுது இல்லைங்களா ஃப்ரீ லெஃப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது? அவங்க வந்து எந்த வண்டியும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால ஃப்ரீ லெஃப்ட்டுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஓகேங்களா? சரிங்க, இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறோம்னு பார்க்கலாங்களா? அதாவது நம்ம அந்த இடத்துல ரோட்டில் வந்து ரைட் கட் ஆகி போக வேண்டிய இடத்துல சென்ட்ரல் லேனில் போய் நிற்கிறதுங்க. ஸ்ட்ரெயிட் லேனில் போக வேண்டிய போது வந்து ரைட் லேனில் போய் நிற்கிறதுங்க. இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ரைட்டில் போக வேண்டியவங்க சில நேரம் லெஃப்ட்டு கார்னர்லிங் கூட போய் நின்றுக்கிறாங்க. அப்புறம் பைக்கில் வர்றவங்க பார்த்திங்கன்னா இதை அதிகமாக பண்ணுறாங்க. அப்புறம் லேண்ட்லைனில் கரெக்டாக நிற்காமல் பாதி வண்டி ஒரு லேண்ட்லையும் இன்னும் பாதி வண்டி இன்னொரு லேண்ட்லையும் நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பஸ்ஸுகள்லாம் பெரும்பாலும் லெஃப்ட் லேண்ட்லேயே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு போட்டு அங்கே கொண்டு போய் நின்று ஸ்ட்ரைட்டில் போகிறாங்க. சரிங்க, நம்ம இப்படி ஏற்கு மாறாக தப்பாக பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்னு பார்க்கலாங்களா? இப்படி நம்ம பண்ணுற கேர்லெஸ்ஸான தப்புனால பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக லெஃப்ட்டில் போக வேண்டிய வண்டி வந்து வெயிட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுதுங்க. இதனால் அவங்க டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுதுங்க இல்லைங்களா? அப்புறம் காரணம் பார்த்திங்கன்னா சிக்னல் ஏரியாவில் நிற்கிற வண்டி எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக போயிடுதுங்க. டிராஃபிக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தெரிகிற மாதிரி ஆகிடுதுங்க. அந்த இடத்துல நிற்க வேண்டியது இல்லைங்கிறவங்களும் நின்று வெயிட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுதுங்க நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன தப்புனாலைங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம ஊர்லேலாம் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸுக்குன்னு தனி லேன்லாம் பெருசாக எல்லா இடத்துலையும் இல்லைங்க. சம்டைம்ஸ் வந்து எமர்ஜென்சியில் போகிற போது அந்த ஃப்ரீ லெஃப்ட்டில் போய் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க. இப்படி சூழ்நிலையிலைங்க அதுவும் பிளாக் ஆகி போயிடுதுங்க. சரிங்க, இப்போ இந்த ஒரு சின்ன கிளிப் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இப்போ ஏ சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் லேனில் வந்து ஒரு எல்லோ வண்டி, அதுக்கு பின்னாடி ஒரு ரெட் கலர் வண்டி, ரைட் சைட் லேனில் வந்து ஒரு எல்லோ வண்டி, ஒரு ப்ளூ கலர் வண்டி ஒன்று நின்றுட்டுருக்குதுங்க. இப்போ வந்து சிக்னல் உழுகுது, எல்லோ உழுந்துட்டு அடுத்து க்ரீன் சிக்னல் உழுகுதுங்க. உழுகும்போது பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆகுது. இப்போ முறையாக சொல்ல போனால் அந்த லெஃப்ட்டில் இருக்கிற 2 வண்டியும் லெஃப்ட் சைடு டேர்ன் ஆகி பி சைடு போகிற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிற எல்லோ கலர் வண்டி ஃபஸ்ட்டில் நின்ன வண்டி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் போகாமல் ஸ்ட்ரைட்டும் போகாமல் ரைட் சைடு டி சைடு டேர்ன் ஆகி போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா போக வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாரு, இப்போ இந்த ஃப்ரீயாக மூவ் ஆகி போக வேண்டிய இந்த ரெட் கலர் காரை வந்து பிளாக் பண்ணி நின்றுருக்கிறாருங்க. இப்போ இந்த ரெட் கலர் கார் வந்து முறையாக வந்து லெஃப்ட் சைடு போயிடுச்சு. இப்போ அது வந்து இப்போ இந்த எல்லோ கலர் கார் அந்த சைடில் நின்றுருக்காமல் இருந்திருந்தால் அந்த ரெட் கலர் கார் முன்னாடியே போயிடும். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் கார் இன்னொரு பிரச்சனையும் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரைட் சைடு லேண்டில் நின்று அந்த ப்ளூ கலர் வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக சி சைடு போகிறாங்க. அப்படி போன வண்டியை வந்து பிளாக் பண்ண மாதிரி கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி வந்து டி சைடில் கிராஸ் ஆகி போயிட்டார் அவர் அந்த ஏ சைட்லேருந்து வந்து ப்ளூ வண்டி வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வர்றதுனால ஆக்சிடெண்ட் இது ஆகாமல் தப்பிச்சுக்குதுங்க. இல்லை அப்படின்னா இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி போயிடும், சிக்னல் ஜங்ஷன் வந்து பிளாக் ஆகிரும். இதெல்லாம் வந்து கேஷுவலாக நடந்துருது இப்போலாங்க நம்ம ரோட்டில். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கவனித்து போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாங்க. இப்போது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காகங்க நான் சந்தித்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. இங்கே பக்கத்தில் வந்து டவுனுக்குள்ளே வந்துங்க ஒரு ஹைவே ஒன்று பாஸ் ஆகுதுங்க. அந்த ஹைவேல வந்து லெஃப்ட் சைடு கட் ஆகி ஒரு ஊருக்கு போகிற ரோடுங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மெயின் சிக்னல், அந்த சிக்னலில் வந்து நான் சென்ட்ரல் லைனில் போய் நின்றுருந்தேன். லெஃப்ட் சைடு லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே வந்து முன்னாடி ஒரு 2 டூ வீலரு, அதுக்கு பின்னாடி ஒரு காரு
நின்றுட்டு இருந்தாங்க. அது அது ஆக்சுவலாக வந்து அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து 3 லேண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரைட்டாக போகிற சென்ட்ரல் லேண்ட் ஒன்று, ரைட் லேண்ட் ஒன்று, லெஃப்ட் லேண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடில் கட்டாயி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பெரிய ஸ்கூல்லாம் இருக்குதுங்க. ஸ்கூல் பஸ் எல்லாம் இப்போ நிறைய போயிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் அங்கே நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார் ஒன்று நின்னது, அதுக்கு பின்னாடி வந்து ஸ்கூல் பஸ் வந்து கிட்டத்தட்ட 4 பஸ் வந்து பின்னாடி லைன் நின்றுச்சுங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு 2 டூ வீலரு ஒரு காரோட பிளாக்னால அந்த ஒரு 2 வீலரும் கார் அங்கே நிற்காம இருந்துட்டு அந்த 4 ஸ்கூல் பஸ்ஸும் வந்து ஃப்ரீ லெஃப்டில் போகிறவங்க. இப்போ பார்த்துக்குங்க, ஸ்கூல் போகிறவங்க வந்து அவ்வளோ டிலே ஆகி போகிறதுக்கு வந்து அந்த ஒரு 2 பேர் 3 பேர் நம்ம காரணமாகிடுறோம் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தானுங்க. இதே மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து இதே மாதிரி நம்ம பண்ணுற தப்புனால வந்து அதோட பிரதிபலிப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க. சரிங்க, அதெல்லாம் சரிங்க. இப்போ சரியாக எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 2 விஷயங்க. நீங்கள் லெஃப்ட் போகணுன்னா மட்டும் லெஃப்ட் கார்னர் லேண்டில் போங்க, இல்லைன்னா ரைட் லேண்ட்லேயே போயிருங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஏரியாவிலிங்க ஒவ்வொரு சைட்லேயும் 3 லேண்ட் கூட இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் லெஃப்ட்டு போகணும் அப்படின்னா லெஃப்ட் லேண்டில் போயிருங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னா ஸ்ட்ரெயிட் லேண்ட்லேயும் மட்டும் போய் நின்றுங்க, ரைட்டு போகணும் அப்படின்னா ரைட் லேண்டில் போய் நின்றுங்க. சிக்னல் விழுகிறப்ப நீங்கள் மூவ் ஆகி போய்க்கலாம். அவ்வளோதானுங்க, சிம்பிளுங்க. ஒரு சைடில் ஒரு வேளை 2 லேண்ட் மட்டும்தான் இருக்குதுன்னு வைங்க, ஸ்ட்ரெயிட்டு ரைட்டு இது ரெண்டுமே வந்து ரைட் சைடு லேண்டில் போய் நின்றுக்குங்க. அவ்வளோதானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேன் இருக்கிற சிக்னல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் போகிறவங்க சில நேரம் வந்து ரைட் சைடு லேனில் போய் நின்றுவாங்க. இந்த மாதிரி நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்னல் எல்லாம் வந்து ரைட்டு சிக்னல் விழுகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் உளுந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் ரைட் சிக்னல் விழுவுங்க. அப்போ அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் போகணுன்னாலும் வேறு வழி இல்லை, பிளாக் ஆகி நின்றுக்குவீங்க, மாட்டிக்குவீங்க. அப்போ ரைட்டுக்கு சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் தான் போக வேண்டியதாக போயிருங்க. அதனால தான் சொல்கிறதுங்க, ஸ்ட்ரெயிட் போகணும் அப்படின்னா என்றைக்கும் நீங்கள் சென்ட்ரல் லேண்ட்லேயே போய் நின்றுக்குங்க. எப்பவும் வந்து லேனை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து டென்ஷன் ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணுவோம், சேஃபாக வீட்டுக்கு போவோம், டைமுக்கு வீட்டுக்கு போயிடலாங்க. சொல்லப்போனால் டிராஃபிக் அதிகமாகாமல், டிராஃபிக் ஜாம் ஆகிடாமல், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சீக்கிரம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய்க்கலாம். அதனால் தயவு செஞ்சு லேனை எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா. சரிங்க, இப்படி நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னாங்க, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தானுங்க. சிக்னல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ரொம்ப டிராஃபிக்காக தெரியாமல் கொஞ்சம் பாதிக்கு பாதி டிராஃபிக் வந்து அளவாக தெரியுங்க. அப்படி தெரியும் போது போகிறவங்களுக்கும் கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சிக்னல் ரெட் சிக்னல் போட்டு நின்றுக்கிறப்ப சம்டைம்ஸ் வந்து ஏதாவது எமர்ஜென்சி வெஹிக்கிள், ஆம்புலன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபயர் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை போலீஸ் வெஹிக்கிள்ஸே இருக்கலாம். இந்த மாதிரி எமர்ஜென்சியாக போகிறவங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த ஃப்ரீ லெஃப்ட் வழியாக போய் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட முடியுங்க அவங்களால. அதனால பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ லெஃப்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு இதாக இருக்குங்க. ஃப்ரீ லெஃப்ட் வெஹிக்கிளாக போயிடும். அது இல்லாமல் இந்த மாதிரி எமர்ஜென்சியாக போக வேண்டிய சூழ்நிலைனாலும் அவங்களால போயிட முடியும். ஏன்னா ஃப்ரீ லெஃப்ட்டில் போகிற வண்டி நின்றுருக்காது இல்லைங்களா, அது வாட்டுக்கு போயிடும். அதனால் அந்த லேண்ட் ஃப்ரீயாக தான் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் மொத்தம் சொல்லப்போனால் சுயநலமாக இல்லாமல் மற்றவங்க இடத்துல இருந்தும் எல்லா விஷயத்தையும் யோசித்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருங்க. நம்மளை மட்டுமே ரோட்டில் போகிறோம், நம்மளுக்காக மட்டும்தான் இந்த லேண்ட் அந்த ரோடு எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் தயவு செஞ்சு யாரும் டிரைவ் பண்ணாதீங்க, பொது நலமாக யோசிங்க, ஓகேங்களா. சரிங்க, இந்த வீடியோ கொஞ்சமாவது முக்கியமான தகவலை உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்திருக்கும்னு நம்புறேனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கழுவி ஊற்றுங்க. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேனுங்க. அது வரைக்கும் பாய்.